கேஃபாஸ் அப்போஸ்தலிக் மிஷன் சர்வீசஸ் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பீகார் மாநில மார்ச் மாத பணித்தள அறிக்கைகள். பாட்னா மாவட்டம் சப்னிமா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 45 முதல் 50 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம் மற்றும் 2 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். ஞாயிறு ஆராதனை நடத்தவும், வாலிபர்களை சந்திக்கவும் மற்றும் சிறுவர்களை பகல் நேர பராமரிப்பு மையம் மூலமாக கல்வி கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதன் மூலமாகவும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். வைஷாலி மாவட்டம் ஜித்காஹி மகுவா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் சுமார் 100 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் ஏறக்குறைய 10 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 2 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள் மற்றும் ஞாயிறு ஆராதனை நடத்தவும், வெள்ளிக்கிழமையில் உபவாச ஜெபம் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஜெமினி கயா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் ஜெமினிவில் ஞாயிறு ஆராதனை நடைபெற்றது. வெள்ளிக்கிழமைகளில் 2 ஊர்களில் ஆராதனை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார் மற்றும் 16 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அதில் 2 பேர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். வார்சாலிங்கஞ்ச் நவதா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் சுமார் 228 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 21 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் மற்றும் இம்மாதத்தில் 12 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். வார்சாலிங்கஞ்சில் ஞாயிறு ஆராதனை நடத்தி வருகிறோம். அதில் 80 முதல் 85 பேர் வரை கலந்து கொள்கிறார்கள். 60 பேர் திருவிருந்தில் பங்கு பெறுகிறார்கள் மற்றும் சிறுவர்களை சந்திக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஓராய் முசஃபர்பூர் பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 100 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அதில் 3 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கிற்கும் தயாராக உள்ளனர் மற்றும் இந்த மாதத்தில் 3 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். ஓராய் மற்றும் பீச்ரா என்ற கிராமங்களில் ஞாயிறு தோறும் ஆராதனை நடத்தி வருகிறோம் மற்றும் சிறுவர் ஊழியம் செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். தெத்ரியா நவதா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 75 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் உதவி செய்தார். அவர்களில் 15 பேர் கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அதில் 8 பேர் திருமுழுக்கிற்காக தயாராக உள்ளனர். இம்மாதம் 5 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள் மற்றும் யூத் கிளப் மூலமாக வாலிபர்களையும், பகல் நேர பராமரிப்பு மையம் மூலமாக சிறுவர்களையும் சந்திக்க முடிந்தது. ஞாயிறு ஆராதனை நடத்தவும், 4 இடங்களில் ஜெபக்கூட்டம் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பாட்னா மாவட்டம் பாட் பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 45 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அவர்களில் 4 பேர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 2 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர் மற்றும் வாலிபர்களையும் சிறுவர்களையும் சந்திக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். நாத்சக் என்ற கிராமத்தில் ஞாயிறு ஆராதனை மற்றும் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடத்தவும் தேவன் உதவி செய்தார். அது மட்டுமல்லாமல் இதே பணித்தளத்தில் பாஸ்டர் தினேஷ் அவர்கள் மூலமாக ஜெபக்கூட்டம் நடத்தப்பட்டது. அப்பொழுது ஆண்டவரை அறியாத ஒரு சிலர் ஜெபக்கூட்டத்தை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கார் கண்ணாடிகளை உடைத்தது மட்டுமல்லாமல் கேம்ஸ் பணித்தள பொறுப்பாளர் சகோதரர் பிரவீன்குமார் அவர்களையும் தாக்கியுள்ளனர். கர்த்தருடைய கிருபையால் இதே பாட் பணித்தளத்தில் மற்றொரு இடத்தில் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் புதிய வாசலை திறந்திருக்கிறார் மற்றும் சகோதரர் பிரவீன்குமார் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏகங்கர்சராய் நலந்தா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் சுமார் 60 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 3 பேர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கிற்கும் தயாராக உள்ளனர் மற்றும் 2 இடங்களில் ஞாயிறு ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். பாட்னா மாவட்டம் நந்தநகர் காலனி பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 40 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 17 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 3 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர் மற்றும் ஞாயிறு ஆராதனை நடத்தவும் கர்த்தர் உதவி செய்தார். ரோஹ் நவதா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் 90 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 10 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அதில் 8 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர் மற்றும் நாங்கள் இருக்கின்ற பகுதிகளில் 5 இடங்களில் ஞாயிறு ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். சாகர் போஜ்பூர் பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 40 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்களில் 5 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் மற்றும் இம்மாதம் 6 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். சேரா மற்றும் பாட்ரியாவில் ஞாயிறு ஆராதனை நடத்தவும், வெள்ளிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் நடத்தவும், சிறுவர் ஊழியம் செய்யவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஹேவத்பூர் நவதா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 50 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 12 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 6 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர் மற்றும் இம்மாதம் 5 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். ஹேவத்பூர், ருஸ்தம்பூர் மற்றும் மோர்மா கிராமங்களில் ஞாயிறு ஆராதனை நடத்தவும் சிறுவர் ஊழியம் செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். ருன்னி சைத்பூர் சீதாம்பரி பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் சுமார் 35 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம்.
அவர்களில் 10 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் 3 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர். ஞாயிறு ஆராதனை பாலிகாரிலும் வெள்ளிக்கிழமை மௌதுல் என்ற கிராமத்திலும் உபவாச ஜெபம் நடத்தவும் வாலிபர்களை சந்திக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து சீத்தாமரி மாவட்டத்தில் அதல்பூர் என்ற கிராமத்தில் சகோதரி சாந்தினி அவர்கள் மூலமாக கிளை சபை ஆரம்பிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். பாட்னா மாவட்டம் பாட்னா சாஹிப் பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் சுமார் 100 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 2 பேர் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். மற்றும் நாங்கள் இருக்கும் பகுதியில் ஞாயிறு ஆராதனை நடத்தவும் நவ்பத்பூர் என்ற கிராமத்தில் வீட்டு சபை நடத்தவும் கர்த்தர் உதவி செய்தார். ஹர்நாட் டிகிரிகாட் நாலந்தா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் 35 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அதில் 5 பேர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் 2 பேர் திருமுழுக்கிற்கு தயாராக உள்ளனர். மற்றும் இந்த மாதத்தில் விசுவாசி ஒருவர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார். மற்றும் ஞாயிறு ஆராதனை நடத்தவும் சிறுவர்களுக்கு புதிய டியூஷன் ஆரம்பித்து அவர்களுக்கு இலவசமாக பேனாக்கள் மற்றும் நோட்டுகளை வழங்கவும் இதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். குருவ கயா பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் இந்த மாதம் சுமார் 100 பேருக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். அவர்களில் 15 பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். 15 பேர் திருமுழுக்கினால் தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். வாலிபர்களையும் சிறுவர்களையும் சந்திக்கவும் ஞாயிறு ஆராதனை மற்றும் உபவாச கூட்டம் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். யூபி மாநில பணித்தள அறிக்கைகள். சதாப்பூர் சந்தௌலி பணித்தளம். கர்த்தருடைய கிருபையால் சந்திராதி சங்காவிலும் இன்னும் வேறு 2 ஊர்களிலும் ஞாயிறு ஆராதனை நடத்தி வருகிறோம். மற்றும் அக்ரோராவில் உபவாச ஜெபம் நடத்தவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நௌகர் சந்தோலி என்ற பணித்தளத்திலும் ஞாயிறு ஆராதனை நடத்தவும் உபவாச கூட்டம் நடத்தவும் மற்றும் கைப்பிரதி ஊழியங்கள் செய்வதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். பாட்னாவில் நமது பயிற்சி மையத்தில் வைத்து மார்ச் 17 முதல் 19 வரை ஞாயிறு பள்ளி மற்றும் இலவச பயிற்சி மையத்திற்காக 22 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலமாக இன்னும் சிறுவர்களை உற்சாகப்படுத்தவும் கிறிஸ்துவுக்குள் தெளிவாய் வழி நடத்தவும் அவர்களுடைய பெற்றோர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரவும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த நம்முடைய ஜெப பங்காளர்கள் ராதாபுரம், திருச்சி மற்றும் சென்னை பகுதியிலிருந்து நமது தமிழக முன்னேற்ற பணித்தள பொறுப்பாளர் திரு ஸ்டீஃபன் அவர்களுடைய தலைமையிலே பணித்தளங்களை பார்வையிட்டு விசுவாசிகளை உற்சாகப்படுத்தவும் தொடர்ந்து பணித்தளங்களில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த விடுதலை மற்றும் சுவிசேஷ கூட்டங்களிலும் சீஷத்துவ கூட்டங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை ஆழமாய் சொல்லவும் ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேக அற்புத அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். உங்களுடைய ஊக்கமான ஜபங்களுக்காகவும் கர்த்தருடைய வல்லமையான சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாகவும் எட்டாதவர்களை இயேசு கிறிஸ்துவின் மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் எங்களுடன் நிற்பதற்காகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சோர்ந்து போகாமல், அவரை விட்டு விலகாமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தில் உறுதியாக நின்று கோடிக்கணக்கானோருக்கு நமது கிரியைகளாலும் சாட்சியாய் வாழ்வதாலும் அவருடைய ஒளியை பிரகாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.